வணக்கம். எபிக் தொழில்நுட்பத்தில் வெளியாகும் கோட் திரைப்படம். வெளியான கோட் திரைப்படத்தின் புதிய அப்டேட். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நடிகர் விஜய், இயக்குனர் வெங்கட் பிரபு கூட்டணியில் உருவாகியுள்ள கோட் திரைப்படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இன்னும் படம் ரிலீஸ் ஆக ஒரு மாதத்திற்கும் குறைவாக இருப்பதால் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு அப்டேட்டுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் இதுவரை இந்த படத்தின் 3 பாடல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தி கோட் படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் கோட் படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டிருந்தது. அதில் கோட் திரைப்படம் ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் திரையிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கோட் படத்தின் புதிய அப்டேட்டுடன் படத்திற்கான போஸ்டரும் வெளியிடப்பட்டது. இந்த போஸ்டர் நேற்றைய தினம் இணையதளத்தில் மிகவும் ட்ரெண்டானது. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் மேலும் ரசிகர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதமாக படத்தின் புதிய போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. அதாவது கோட் திரைப்படம் எபிக் தொழில்நுட்பத்திலும் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அப்டேட்டோடு சேர்த்து படத்தின் போஸ்டர் ஒன்றும் வெளியாகியுள்ளது. அதாவது எபிக் திரையரங்கு என்பது இந்தியாவிலேயே அகண்ட திரை கொண்ட அரங்காகும். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் திரையரங்கில் எந்த இருக்கையில் அமர்ந்தாலும் திரைப்படத்தை அணுவாக ரசித்து பார்க்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். திரையில் வரும் காட்சிகளை துல்லியமாக காட்டவல்லது இந்த எபிக் தொழில்நுட்பம். மேலும் நாட்டின் அனைத்து விதமான நவீன தொழில்நுட்பங்களும் இந்த எபிக் திரையரங்கில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் எபிக் தொழில்நுட்பம் கொண்ட திரையரங்கில் அமர்ந்து படம் பார்க்கும்போது பிரம்மாண்டத்தை உணர்வதோடு துல்லியமான படக்காட்சியையும் காண முடியும். இந்த நிலையில் கோட் திரைப்படம் எபிக் தொழில்நுட்பத்தோடு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட் திரைப்படம் ஐமேக்ஸ் மற்றும் எபிக் தொழில்நுட்பத்தோடு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.